நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க ராகவ் கூட தான் கல்யாணமே பண்ணிக்க கூடாது, இந்த கல்யாணம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு ராகவை கல்யாணம் பண்ணிக்க மறுத்து அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் ரொம்பவே அடம்பிடிச்ச அபிக்கு வேற வழி இல்லாத காரணத்தால ராகவை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகவுக்கு அபியை கல்யாணம் படிக்க இஷ்டமே இல்லைனாலும் தான் அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா இந்த அபி என் கூட இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா பாட்டி சொன்னபடியே அபியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாரு. இங்க மனமேடையில இருக்க அபியும் ராகவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. செட்டே ஆகாத இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போக போறோம், இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு ரொம்பவே கலங்கி போய் இருக்காங்க அபி. இதை பார்த்துட்டு இருக்க சுந்தரியால தாங்கவே முடியல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிடணும். அது மட்டும் இல்லை, அஞ்சலிக்கு குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு நினச்சா நாம் நினச்ச எதுவுமே நடக்காம இப்படி நினைக்காததெல்லாம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு அபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் இந்த அபி ராகவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்கள் வீட்டுக்கு தானே மருமகளா இந்த அபி வாழ வர போறா. கண்டிப்பா ராகவோட சந்தோஷமா அபியை நான் வாழ விட போறதே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள யோசனை பண்றாங்க சுந்தரி. இன்னொரு பக்கம் பாட்டி நினைச்ச மாதிரியே அபி ராகவோட கல்யாணம் அங்க வந்த சொந்தக்காரங்க மத்தியில ரொம்ப சந்தோஷமா நடக்குது. எங்க அபிக்கு ஒரு வழியா கல்யாணமே நடக்காம போயிருமோன்னு பயந்து போயிருந்த அபியோட அம்மாவும் அப்பாவும் இப்பதான் மன நிறைவா இருக்காங்க. ஆனா அபியோட அக்கா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. என் தங்கச்சி அபி பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா இந்த கல்யாண வாழ்க்கை அவளுக்கு எப்படி சந்தோஷமா அமையும் அப்படின்னு சொல்லி அபியை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆகாஷ் அபியோட அக்கா கிட்ட நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ராகவ் கோவக்காரன் தான், ஆனா இப்பதான் அபியோட சேர்ந்து ராகவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கண்டிப்பா ராகவ் அபியை நல்லபடியா பார்த்துப்பான், இனி அவங்க 2 பேருக்கிடையே எந்த விதமான பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இங்க ராகவும் அபியும் பாட்டி கூட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க ராகவ் கூட ஒன்னா அபி வீட்டுக்குள்ள வரத பார்த்து சுந்தரியால தாங்க முடியாம இங்க அபியை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அபி, நீ திட்டம் போட்ட மாதிரியே இந்த சொத்தெல்லாம் அடையிறதுக்கு அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டுக்கு வாழ வந்துட்டீங்க போல. உன் அக்காவால நாங்க படுற பாடெல்லாம் போதாதுன்னு இனி நீ வேற ராகவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னெல்லாம் பண்ண போறியோன்னு நினைக்கும் போதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிடலாம்னு நினைச்சேன், ஆனா எங்க சொத்தை அடையிறதுக்கு நீயும் உங்க அக்காவும் மட்டும்தான் திட்டம் போட்டிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா உன் குடும்பமே எங்க சொத்தை அடைய நோக்கமா தான் இருக்கீங்கன்னு இன்னைக்கு தானே தெரிய வந்தது. அதனாலதான் உன் அப்பா கூட நீ ராகவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நாடகத்தை போட்டு உன் கூட ராகவையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப வேற வழியே இல்லை, எங்க வீட்டு மருமகளா வந்துட்ட. ஆனா இனியும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எப்படி பாட்டியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்துனியோ அதே மாதிரி பாட்டிக்கு மட்டும்தான் நீ மருமகளா இருக்க முடியும். எங்க வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் நீ ஒரு வேலைக்காரி தான் அபி. உங்க அக்கா மாதிரியே உனக்கும் கண்டிப்பா இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையை நாங்க யாரும் தரப்போறதே கிடையாது அப்படின்னு சொல்லி ராகவ் வீட்டோட சொத்தை அடையிறதுக்காக தான் அபியோட அம்மாவும் அப்பாவும் திட்டம் போட்டு அபியை ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்த அபியை ரொம்பவே அவமானப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க சுந்தரி. இதை பார்த்து அபிக்கு தாங்கவே முடியல. அழுதுகிட்டே இங்க அபி ராகவ் கிட்ட இதுக்கு தான் சொன்னேன் இந்த கல்யாணமே வேண்டான்னு, எங்கள் அப்பாவும் கேட்கல பாட்டியும் கேட்கல. இப்போ பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்த முதல் நாளே இங்கே அவங்க எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. பேசாமல் என்னை விடுங்க, நான் எங்கள் அப்பா அம்மா கூடயே போயிடுறேன். நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்திருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பேன். ஆனால் பிடிக்காத இந்த வாழ்க்கையை நான் எப்படிங்க வாழ முடியும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கிட்ட ரொம்பவே அழுகுறாங்க அபி. இதை பார்த்த சுந்தரிக்கு எப்படியாவது இந்த அபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும். இந்த அபியும் அபியோட அக்காவும் கண்டிப்பா இந்த வீட்டில் சந்தோஷமா மருமகன்ற உரிமையோட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி அபியவும் அபியோட அக்காவையும் இங்க ராகவோட வீட்டில இருந்து வெளியில அனுப்ப ஒவ்வொரு திட்டத்தையும் போட ஆரம்பிக்கிறாங்க சுந்தரி. சுந்தரி இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு அபியோட அக்கா, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா அபியவும் என் குடும்பத்தையும் தயவு செஞ்சு இப்படி அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இங்க திருமணம் முடிஞ்ச அபியோட வாழ்க்கை ராகவ் கூட சேர்ந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.